பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினச்சக்கூடிய கோடீஸ்வரனை நம்ம பதவியில் உட்கார வச்ச இந்த நிலமை தான். இது மட்டும் இல்லை, இன்னும் கேவலமான பேச்சு நம்ம வாங்க வேண்டியதான் வரும். உண்மையிலே மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லா மதத்துக்காரங்களும் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் சமநிலையாக இருப்பாங்க. ஏன்னா எல்லா மதத்துக்காரங்க தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 1,00,000 பட்சமாக கண்டிப்பாக இருந்துக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு பெண்ணை கேவலப்படுத்தியும் பேச மாட்டாங்க. மக்களுடைய வரிப்பணத்தில் வாங்குறங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேச்சே வராது. நம்மக்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, எல்லா பணமும் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஊழல் பண்ணி நிறையா சேர்த்து வச்சுருக்கோம். இருக்கிற பணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணமோ, என்னென்ன பதவியை மெயின்டைன் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க யாருடா நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஆளுக்கு கொஞ்சம் அப்படி கொடுத்தோம்னா அடுத்து நம்மளுக்கே ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு தான் அந்த பேச்சு வரும். உண்மையை சொன்னால் இப்போ நான்லாம் ஏதோ ஒரு பதவியில் நிற்கிறேன், ஒரு எம்எல்ஏ பதவியில் நிற்கிறேன், காரி துப்புவாங்க. உனக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும்னு சில பேர் பேசுவாங்க. என்ன அரசியல் தெரிய வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையில் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு என்ன அரசியல் தெரிய வேண்டியிருக்கு? மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நல்ல மனசாட்சி வேணும். மக்கள் வரிப்பணத்தை கொள்ளடிக்கிறவனுக்கு தான் வேறு நாலேஜெலாம் வேணும். மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு, மக்களோட வரிப்பணத்தை முறையாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு மனசாட்சி இருந்தால் போதும். அரசியல் பெரிய அளவுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு நாலேஜ் இருந்தாலே போதுமானது. அதனால் சும்மா கதை பேசிக்கிட்டு பழைய பஞ்சாங்கத்தை பேசிக்கிட்டு திரும்ப ஒரு தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா இது மட்டும் இல்லை, இன்னும் கேவலமான பேச்சு வாங்கிட்டு தான் இருக்கணும். இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம அப்பப்போ முடிஞ்சு போயிடுது, அப்பப்போ மறந்துட்டு போயிடும். இதை மறக்காமல் நம்ம எலெக்ஷனில் நம்ம காமிச்சோம் அப்படின்னா அவங்க அடுத்தடுத்து பயப்படுவாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா கட்சியிலையுமே ஒரு கோடீஸ்வரன் தான் எம்எல்ஏவாக நிற்கிறான். ஏன் இங்கே சாதாரண மனுஷனுக்கு எம்எல்ஏ நிற்கிறது தகுதியே கிடையாதா? என்னன்னு தெரியல. நான் உண்மையிலே ஒரு கடைக்கோடி தண்டன் இவன் இத்தனை நாள் உழைச்சிருக்கான், இவன் இவ்வளோ சமூக சேவை செஞ்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து எந்த கட்சி தலைவனும் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கோடீஸ்வரன் சட்டுன்னு ஒரு எம்எல்ஏ பதவிக்கு நிற்கிறான். நம்மளும் அந்த கட்சியை பார்த்து நம்ம ஓட்டு போட்டு போயிடும். அதுவே தப்பான விஷயம். அதுவும் இல்லாமல் சில ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியுது, ஆனால் நம்மளை ஓட்டு போட்டுரும். நம்ம மைண்டு இது மறத்து போச்சான்னு தெரியலை. அதாவது ஒருத்தர் திருடன் அப்படின்னா நம்ம திருடன் தான் அவன். இப்போ ஊழல் செஞ்சவன் மட்டும் திருடன் இல்லையா? அதாவது 5 ரூபா பத்திரம் திருடன். இதே பலாயிரம் கோடி திருடன் நம்ம திருடனை ஏற்றுக்கிறது இல்லை. அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து, ஒருவேளை பணத்தினால நம்ம அந்த மாதிரி மனசில் நினச்சிட்டோமோ, பணம் நிறையா வச்சுருக்கான் அதனால் நம்மளை எதுவும் பேசிடக்கூடாது, அவனுக்கு ஓட்டு போட்டாமல் இருந்துடக்கூடாது, அப்படி ஏதோ மனசாட்சி நினப்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான்.